வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 3ஆம் வீடு, புதன் பாக்கியாதிபதி சொல்கிறோம், அவரும் 3ஆம் வீடு, செவ்வாயும் 3ஆம் வீடு, சூரியனும் 3ஆம் வீடு, எல்லோரும் 3ஆம் வீட்டில் இருக்காங்க. குரு பார்த்தார் 3க்கும் 9க்கும் ஒரு சம்பந்தம். அப்போ என்ன அர்த்தம்? பல சுபங்கள் நடப்பதற்கான ஒரு காலம் ஏற்படுகிறது. ஆனால் இன்னும் கனியவில்லை. என்ன எப்படி சொல்லலாம்னா, இந்த மாம்பழ சீசன் நல்ல பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் மாம்பழம், முக்கால் பழுத்து இருக்குது, இன்னும் கொஞ்சம் பழுத்ததுன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு விஷயமும் 3ஆம் இடம் என்றாலே முயற்சி ஸ்தானம். அப்போ எதெல்லாம் நம்ம ஆஸ்பயர் பண்ணுறோம், எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், எதற்காக நம்ம நிறையா அட்டன் பண்ணினோம், அது எல்லாமே கனியக்கூடிய ஒரு காலத்திற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதோடைய தன்மையாக இருக்கும். அதோடு இல்லாமல் சிறு பிரயாணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். அது உல்லாச பயணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 20% தான். மிச்சம் 80% என்னென்னா ஒரு காரியத்தை சாதிக்க நாம் ஏற்படுத்தக்கூடிய பயணங்கள். அதில் குறிப்பாக இந்த குலதெய்வ வழிபாடு, சில தெய்வ சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு ட்ராவல்ஸ் இருக்கும். அப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்போது சுகமான ட்ராவலாக இருக்கும். நிச்சயமாக அந்த பீரியடில் ஃப்ளைட் கேன்சல்லாம் வராது, பயப்பட வேண்டாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மன அமைதி, ஆனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இதையெல்லாம் பற்றி பேசுகிறது. 4ஆம் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு கிரகமாக போகிறது. முதல்ல போகிறவர் சுக்கிரன், 13ஆம் தேதி. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஸ்தான பலம். ஸ்தான பலத்தில் சுக்கிரன் இருந்தால் எல்லா வசதிகளும் வந்து சேரும். கார் வேணுமா காரு, நல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸு, சில பெண்களுக்கு நல்ல ஒரு ஆர்னமெண்ட்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆசை. சுக்கிரன் ஸ்தான பலத்தில் இருக்கும்போது இதையெல்லாம் நிறைவேற்றுவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல ஒரு கோர்ஸு, இல்லை வெளிநாடு பயணம் பண்ணி அந்த இடத்துல எனக்கு நல்ல யூனிவர்சிட்டி வேணும், இதெல்லாம் நிறைவேறும். ஏன்னா சுக்கிரன் ஸ்தான பலத்தில் இருக்கிறார் 4ஆம் வீட்டில். அவர் தான் முதல்ல என்ட்ரி நகரத்துக்குள்ள. மறுநாள் 14th தை மாத பிறப்பு அன்றைக்கி சூரியன் என்றார். 11ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். நன்மை. செவ்வாயும் புதனும் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதி மாலை இல்லை 17ஆம் தேதி புதனும் உள்ளே போவாங்க. செவ்வாய் யார்? 2க்கும் 7க்கும் உடையவர் 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அவர் அங்கே உச்சம். 2 என்றால் தனம், 7 என்றால் மனைவி. அப்போ மனைவிக்கு சந்தோஷம், நிறைய தன வரவு, மனைவிக்கும் உயர்வு, உங்களுக்கும் உயர்வு, மேலே மேலே சுபமான நல்ல பலன்கள். வாழ்க்கையில் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட், அதாவது சில விஷயங்கள் மனதளவில் இருந்தன, அது கனவா நினைவாலாம் தெரியாது, ஆனால் இப்போ தெரியும் அது நினைவு தான் அப்படின்னு. அது ஏற்படக்கூடிய காலம். பெரிய நன்மைகள் அது பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளாக இருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்தபடி நடப்பதே சிறப்பு தானே. அப்படிப்பட்ட சிறப்பை பற்றி பேசுகிறது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நோ ரிக்ரெட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாம் எதை பார்க்குறாங்க? 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ தொழிலில் எக்ஸலன்ஸ், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஒரு கரியர். அது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கணுமா இருக்கலாம், பாலிட்டிஷியனாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸை பற்றி சொல்லக்கூடிய காலமாக இது இருக்குது. நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணுறீங்களோ, யார்கிட்ட பேசுகிறீங்களோ, அப்போ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி உச்சம், பவர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். அதனால் உறுதியான வெற்றியை எதிர்பார்க்கலாம்.
நான் நினைத்தது சாதித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.